வணக்கம் and welcome to London Kitchen. சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. இந்த சூப்பரான மெசேஜோட இன்னைக்கான வீடியோக்குள்ள வாங்க நம்ம போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பன்னீர் பட்டர் மசாலா. இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த டிஷ்ஷுக்கு நான் 5 தக்காளி எடுத்திருக்கேன். 1/2 teaspoon garam masala, 1 teaspoon chilli powder, அதே அளவுக்கு coriander powder எடுத்திருக்கேன், அதாவது தனியாத்தூள், 10 cashew nuts, 1 teaspoon கஸ்தூரி மேத்தி, உப்பு தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறமா 1 tablespoon oil, 75 grams of butter எடுத்திருக்கேன், 3 tablespoon cream. அப்புறம் இந்த ரெசிபிக்கு நான் 200 grams of பன்னீர் யூஸ் பண்ண போகிறேன். 1 tablespoon honey, கடைசியா 1 tablespoon ginger garlic paste. வாங்க இப்போ நம்ம சுவையான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி எல்லாம் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணுறதுனால தக்காளி வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த தோலை ஈஸியாக பீல் பண்ணி எடுத்துட முடியும். வாங்க இப்போ எல்லா தக்காளியும் போட்டு வேக வச்சிடலாம். தக்காளி எல்லாம் நல்லா வெந்தாச்சு. இப்போ அதை தண்ணியிலேருந்து எடுத்துட்டு அதோட ஸ்கின்னை பீல் பண்ணிடலாம். நம்ம தக்காளியை கட் பண்ணதுனால இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பீல் பண்ண வருது. இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா தக்காளியும் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வச்சுருக்க எல்லா தக்காளியும் இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வச்சுருக்க கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம 50 grams of பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். மிச்சம் வச்சுருக்க பட்டரை லேட்டராக ஆட் பண்ணிக்க போகிறோம். அது கூட நம்ம 1 tablespoon ஆயிலையும் ஆட் பண்ணுறோம். நம்ம வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இப்போ நல்லா வதங்கியாச்சு. பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க 25 grams of பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டர் ஆட் பண்ணுறதுனால நம்ம சாஸ் நல்ல ஷைனியாகவும் க்ளாஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வச்சுருக்க 200 grams of பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம சாஸோட நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ நம்ம இது ஒரு 3 to 5 minutes அளவுக்கு வேக வைக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் நல்லா வெந்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க மற்ற பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம், அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க ஹனி ஆட் பண்ணுறதுனால நம்ம மசாலாவுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 to 2 minutes அளவுக்கு வேக வைக்கலாம். பாருங்க, நம்ம சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லண்டன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.